இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் சூசைட் அட்டன் பண்றாங்க, வேற வேற காரியத்துக்கெல்லாம் போறாங்க. இந்த மாதிரி டார்கெட் வச்சு சாத்தான் இந்த மாதிரி பண்ணதுனால அதுதான் ஏசப்பா இந்த வார்த்தையில சொல்றாரு, சிறு பிள்ளைகளும் பார்க்க மாட்டேன், பெரியவர்கள் பார்க்க மாட்டேன். நான் யார் இருந்தாலும் கர்த்தருக்கு யார் கீழ்ப்படிஞ்சு நிற்கிறீங்களோ அவங்க நான் அபிஷேகம் பண்ணுகிற தேவனா இருக்கிறேன். பெரியவங்களுக்கு சொல்ற ஏசப்பா சபைக்குள்ள வந்தா நீங்க ஒரு குழந்தை மாதிரி மாறுங்க அப்படின்றாரு. எனக்கு அவங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது, நீங்க பெரியவங்க, நீங்க குழந்தை மாதிரி மாறுங்க அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. அதுக்கு நம்ம சிறு பிள்ளைகளுக்கோசரமோ வாலிப பிள்ளைகளுக்கோசரமோ கடைசி நாட்கள்ல ப்ரேயர் பண்ணும். இந்த டைம் என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி வந்துச்சு, தலையிலெல்லாம் அலர்ஜியா கையில் அலர்ஜியா வரும்போதும் எங்கள் மம்மி கண்ணில் துக்கம் அடிச்சுக்கின்னு நினச்சி என் கண்ணில் துக்கம் அடிச்சுக்கின்னு நினச்சி அவங்களுக்கு ஆள வருது. இதே போல எவ்வளோ பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா கண்ணீர் விட்டுன்னு இருப்பாங்க. கண்ணீர்னால ஏசப்பா பார்த்த பெரிய கல்வின்னு இருக்கிறாரு, கல்வின்னுக்குறாங்க. ஏசப்பா கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறது என்னன்னா, ஏசப்பா இவ்வளோ பிள்ளைகள் என் தங்கச்சிக்கு வந்ததுக்கு என் மனசு எவ்வளோ துக்கம் ஆச்சுன்னா, இதே போல எவ்வளோ வாலிப பிள்ளைகள் எவ்வளோ சிறு பிள்ளைகள் ஏசப்பா இருப்பாங்க. அந்த பிள்ளைகளும் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கண்ணீர் வடித்து பார்த்து பெரிய கல்வின்னுக்குறாங்க ஏசப்பா. அதை நோக்கி ஏசப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தையும் நல்ல ஒரு பலனையும் அந்த பிள்ளைகள் கட்டிடுங்கன்னு